اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليهم كما تبوت الله كما تبوت الله நவமது சொல்லி ஸ்ரீ ரமாபாத். சிறப்பு வாய்ந்த ரமனுடைய மாதத்திலே ஏறக்குறைய 30 நோன்புகளை பூர்த்தி செய்து நம்முடைய ஷேகு தரீக்கத் ரஃபீக் அபுல் பாசிஸ்தி அன்னவர் காட்டி தந்த வழியில அவங்க சொல்லுவாங்க, நோன்பு வச்சு முடிச்சுட்டு எல்லாம் தூங்க போயிடுவாங்க. ஆன்மீகத்தில் உள்ளவங்க விடிய விடிய முடிச்சு அல்லாட்ட அழுது துவா செஞ்சு பாவங்கள்லாம் மன்னிச்சு எல்லாம் தௌபா செஞ்சு எல்லாம் கூலி அந்த இரவுல விழித்திருக்கிற ஒரு கூட்டம் தசஃபுல்ல ஆன்மீகவாதிகளுடைய கூட்டம்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம எல்லாம் ஒன்று பிடிக்கும். அப்படி வந்துருக்கூட உங்கள் அனைவருக்கும் அல்லாவின் எல்லா நல்லடியார்களுக்கும் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் நம் மீது நின்றில் விட்டுமாக. இந்த ரமலான் பார்த்தீங்கன்னா நம்ம கடுமையாக நோன்பு வச்சோம். இந்த கடுமையாக நோன்புல பார்த்தீங்கன்னா வெயில் கடுமையாக இருந்துச்சு. எல்லாம் எப்படியாவது மழை கொடுத்துருவான். இந்த மாதம் ஒரு தடவை மழை பெஞ்சிடும், மழை பெய்யலை. திருச்சியில் பெய்யல, மற்றவெல்லாம் பெஞ்சிச்சு. ஆனால் கடுமையாக இருந்துச்சு. அந்த இதில் நம்ம எல்லாம் உழைச்சோம், எல்லாம் செஞ்சோம். அல்லா ரசூல் அவர் சுன்னத்தே ரசூல் அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்படி நோன்பு வச்சாலும் பல தவறுகள் செய்திருப்போம். பார்க்காத பார்த்துருப்போம், பேசாத பேசியிருப்போம், தப்பாக பேசியிருப்போம். இது மாதிரிலாம் நம்ம செஞ்சுருப்போம். இதெல்லாம் அந்த பாவப்பின் எண்ணிக்கை தான். என்ன செய்யணும்? ஃபித்ரா காலையில் சொல்லி சுபத்தில் போகும்படி நீங்கள் வசதி இல்லாதவங்கள்ட்ட முன்னாடி போய் கொடுத்துருவோம். ஃபித்ரா காசு 100 ரூபா வச்சுருக்காங்க, அதை கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பாவங்களை எல்லாம் நீக்கும். அதை சொல்ல நம்ம உங்களுக்கு யார் தோணுதோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் கொடுத்துருங்க ஃபித்ரா பணத்தை. நம்முடைய நோன்பு பூர்த்தி ஆகிடும். 30 நோன்பு எந்த தவறாக இருந்தாலும் நம்ம எதாவது தப்பு செஞ்சுருக்கோம், அறியாமல் செய்கிற தப்பு, அவரை அல்லா லேசாக்கணும். அந்த தவறை அல்லா நீக்கிடுவோம். அதுக்காக நம்ம அதை செய்யணும். அதுதான் இதோடைய நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோம்புடைய காலத்தில் நமக்கு அல்லா பாக்கியத்தை கொடுத்து நோம்பு வச்சுருக்கோம். எத்தனையோ ஏழை மக்கள் இந்த உலகத்தில் கடுமையான கஷ்டத்தை இருப்பாங்க. சாப்பாடு கிடைச்சிருக்காது, சகருக்கு அது இஃப்தார் திறக்க முடியாது. உதாரணத்துக்கு பாலஸ்தீன மக்கள் கடுமையான யுத்தம், கடுமையான சண்டை, குண்டு பிடிச்சிட்டே இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது உடம்பு நடுங்கு. பிறந்த குழந்தை, 6 மாதம் குழந்தை, 1 வயசு குழந்தைலாம் உடம்பு அப்படியே நடுங்குற ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. நடுக்கும், ஷிவரிங்பாங்க. அப்படியே நடுங்குது குழந்தைங்க. அந்த சத்தத்தை கேட்டு நடுங்குது எல்லாம். அதை பார்க்கும்போது நான் துவா செய்வேன் அல்லாட்ட. நம்ம எல்லாமே துவா செய்வோம். அது ஒரு விஷயம் தோணும், இந்த மாதிரி எல்லாம் காப்பாற்றியலான்னு. ஆனால் அல்லா இந்த நோம்பு வித்தியாசமான நோம்பு. பாலஸ்தீன மக்களுக்கு நல்லா மழையை கொடுத்தான். மிகப்பெரும் கண்டெய்னர்ல எல்லாம் அறியாப்படுத்த உதவி செய்வான்னு சொல்லுவாங்கல்ல, அது மிகப்பெரும் கண்டெய்னர்ல அவங்க உதவி பொருள் வந்துச்சு. ஒரே சந்தோஷம் பாலஸ்தீன மக்களுக்கு. ஆனால் நம்முடைய நல்லடியோட துவா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்கள் செய்யக்கூடிய துவா நாம இன்னும் அதிகமாக செய்யணும். எல்லாம் 5 வேலை செய்யணும், 6 வேலை செய்யறோம். நம்ம கடமை மாம்பழத்தை செய்யறோம், நம்மளாவே நம்ம செய்யறோம்ல எல்லாருமே. ஆமா, அது அந்த நன்மை நமக்கு இருக்கு. அது போன்று இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த இரவுல அல்லாட்ட அழுது திக்ர் செஞ்சு உண்மையை அழுது தௌபா செஞ்சு எல்லாம் கூலி அல்லான்னு அழுது நம்ம கேட்டு வாங்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தருணத்துல ஒரு சில வரலாற்று சம்பவங்கள் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க நம்ம வளர்க்குறோம், இல்லை குழந்தைங்க வளருது, அவருடைய சூழல், குழந்தைகளுடைய தாய், அவங்களுடைய நிலைமை, இல்லை அவங்களுடைய உற்ற உறவினர்கள், அவங்களுடைய தன்மை, இதெல்லாம் சாரும் ஒரு குழந்தைய வளர்க்கின்ற பொழுது. எஜிப்ட்ல ஒரு சின்ன கடை, கண்ணாடிகளை வச்சு நடத்தி வர்ற ஒருத்தர். அவருக்கு ஒரு குழந்தை, 7 வயசுல ஒரு பையன். 7 வயசு அந்த பையனுக்கு. எப்பவுமே கடைக்கெல்லாம் போக மாட்டார் அந்த பையன். இன்னைக்கு கடைக்கு போறாரு அந்த பையன். போன அவங்க அத்தை அழுதுட்டு இருக்காரு கடையில உட்காந்து. பார்த்துட்டு என்னடா அத்தை அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறாரு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு. 7 வயசு அந்த பையனுக்கு. அப்போ அவங்க தந்தை சொல்றாரு, நான் சின்ன வியாபாரத்தை பண்றேன், அப்படி பண்ணி ஒவ்வொரு தடவை சேர்த்து 5 தடவை சேர்த்துட்டு அல்லாட்ட நான் துவா செஞ்சேன். கொஞ்சம் கீழே வச்சு அல்லாட்ட நான் துவா செஞ்சேன், இந்த மாதிரி இந்த 5 தடவை ஒரு ஏனிசர் இருக்கார், அவர்கிட்ட போய் கொடுக்கணும், கொடுத்து அவங்க துவா நான் வாங்கணும் அப்படின்னு நான் நியத்து வச்சுட்டு நான் போய் அந்த 5 தடவை போய் அவங்கள்ட்ட போய் வீட்டில் தட்டி கொடுத்தேன். அவர் வாங்க மாட்டேன்ட்டாரு. வாங்க முடியாது,
போமா அதெல்லாம் தேவையில்லை போன துரத்தி விட்டாங்க, அதனால நான் கவலையில் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்ப அந்த 7 வயசு பையன் சொன்னாரு, நான் போய் கொடுக்கவா தாய் வாங்கிக்குவாங்க அப்படின்னு. நான் சொல்லி கேட்கல, அவர் இப்படித்தான் வாங்குவாரு. இல்லை நானும் முயற்சி செஞ்சு பாக்குறேன், சரி இந்தாங்க அப்படின்னு அந்த 5 திரத்தை வாங்கிட்டு அந்த பையன், இவங்க யார சொன்னாங்களோ அந்த இறைநேசன் சரி அல் சகதி ரஹமத்துல்லாஹி அவங்க பேரு சரி அல் சகதி. இந்த எஜிப்டோட பேர்லாம் அப்படிதான் இருக்கும், எஜிப்டோட பேர்லாம் அப்படிதான் இருக்கும், எஜிப்சியன். வாங்கிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போறாரு இந்த பையன் 7 வயசு பையன். போயிட்டு கதவை தட்டுறாரு, உள்ள இருந்து கதை பூட்டி இருக்கு. அங்கிருந்து கேட்கறாங்க, அஸ்லாம் வலைக்கும். வாலை இஸ்லாம். யாரு? இந்த பையன் சொல்ற, உங்களோட மகன் நான் வந்திருக்கேன். ஆமாம்மா, அன்னைக்கு கூட 5 தினம் கூட கொடுத்தாரு, வேண்டாம் அதுக்கு திருப்பி வந்துருக்கலாம், வாங்க முடியாது, நீங்க கிளம்புல, கிளம்பு அப்படின்னாரு. அப்போ இந்த பையன் சொல்றாங்க வெள்ளன்ட்டு, 7 வயசு பையன், எங்க அத்தா 5 தினம் கொடுத்து அமிச்சா கொண்டு வந்திருக்கேன். இதை நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அல்லாஹ் உங்கள் மீது காட்டியிருக்கக்கூடிய கருணை, அல்லாஹ் உங்கள் மீது காட்டியிருக்க கருணை கொண்டும் என் தந்தை மீது கொண்டிருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை கொண்டு இந்த காசு கொண்டு வந்திருக்கேன் நான். அந்த பையன் வெளில சொன்னேன், 7 வயசு. அல்லாஹ் உங்கள் மீது காட்டிய கருணை கொண்டும் என் தந்தைக்கு அல்லாஹ் காட்டிய கொண்டு நல்ல எண்ணத்தை கொண்டு காசு கொண்டு வந்திருக்கேன் நான். ஆச்சரியம், என்னடா எப்படி சொல்றாரு, டக்குனு கதை திறந்துட்டாரு. திறந்தோன்னா சின்ன பையன் 7 வயசு. என்ன எப்படி, என்ன என் மீது கருணைன்னு சொல்றேன், எப்படி என் மீது கருணை, 5 தடவை என்ன பெரிய கருணையா? ஆமா. அப்ப இவங்க சின்ன பையன் சொன்னாங்க, நீங்க வறுமையில இருக்கீங்க கடுமையா, அது அல்லாஹ் உங்க மீது கொண்ட கருணை. நான் இப்படி நம்ம இருப்போம், வறுமை எல்லாம் கருணை தூக்குமா நம்ம ஆன்மீகத்துல. நீங்க வறுமையில இருக்கீங்க, அது அல்லாஹ் உங்க மீது கொண்டிருக்கும் கருணை. என் தந்தை வியாபாரம் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, அது என் தந்தை மீது அல்லாஹ் கொண்ட நல்லெண்ணம், அந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வாங்கிட்டு அப்படியே கட்டி அணைச்சிட்டாங்க. வறுமை அல்லாஹ் எப்படி கொண்ட கருணையா? அந்த மிகப்பெரிய இறைநேசர் சரி அல் சகதி சொன்னாங்க. அவங்க யாரு அப்படின்னா, இந்த பையனுடைய தாய் மாமன், அம்மாவுடைய அண்ணன். என் மருமக எவ்வளவு வயசு அறிவா இருக்காரு, சந்தோஷம், இதுக்கு நான் உடைய தான் பவரை செஞ்சாகணும் அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட சொல்றாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜுக்கு அந்த பையனை கூட்டு போறாங்க. சரியல் சதி ரஹ்மத்துல்லாஹி அந்த 7 வயசு பையனை அவங்க எல்லாம் சொல்லிட்டு ஹஜ்ஜு கூட்டு போவாங்க. இப்ப என்ன தோணும், என்னடா இது வறுமையில 5 தினம் கூட இல்லைங்கிறாங்க, எப்படி ஹஜ்ஜுக்கு போவாரு? எஜிப்ட்ல நடந்தே போறான், அப்பெல்லாம் நடவுதான், ஒட்டகம் இல்லை, நடந்தே போயிட்டாங்க. அவ்வளவுதான் வரலாறு வருது. ஹஜ்ஜுக்கு போய் மக்கள் இறங்கிட்டாங்க. மக்கள் இறங்கினா இங்க மக்கால மிக பிரம்மாண்டமான காபத்துல்லா பக்கத்துல 400க்கும் மேற்பட்ட அறிஞர்கள், உலமா பெருமக்கள், உலகம் முழுக்க வந்திருக்கவங்க சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு டாபிக்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்பதான் போய் சேர்றாங்க. என்ன பேசுறாங்கன்னு போய் பார்த்தா, அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்றால் என்ன? இதான் கொஸ்டின். அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்றால் என்ன? இதுக்கு யாரும் விளக்கம் கொடுக்கணும்? வரலாற்றை எழுதுற அந்த 400 இமாம்கள், பேர் அறிஞர்கள், ஒவ்வொரு வீட்ல இருந்து வந்துருக்காங்க. மக்கா, மதினா, எஜிப்து, சிரியா, அங்க உலகம் முழுக்க ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. அல்லாஹ் நன்றி செலுத்துற என்ன பல விளக்கம் சொல்றாங்க. ஆனா யாருக்கும் திருப்தி அளிக்கல, யாருக்கும் அந்த விளக்கம் திருப்தி அளிக்கல. அப்போ அங்க என்ன பார்த்து இந்த சரியல் செய்தி ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணாங்க, வெளில கூட்டு வந்தாங்க. மருகர் சின்ன பையனை கூட்டு வந்துட்டு கேட்டாங்க, மருமகரே, இந்த மாதிரி 400 இமாம்கள் அறிஞர் பேசிட்டு இருக்காங்க, அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்றால் என்ன அப்படின்னு, அப்படின்னு என்ன நீங்க சொல்லுங்க அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? இறைநேச செல்வர் சரியல் சகதி கேட்கிறாங்க. இந்த பையன் சொன்னாங்க, 7 வயசு தான். இந்த பையன் சொன்னாங்க, அல்லாவுக்கு நன்றி செலுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாவுக்கு மாறு செய்யாமல் இருப்பது, அல்லாவுக்கு மாறு செய்யாமல் இருப்பது நன்றி செலுத்துதல். அப்படி நம்ம மாறு செஞ்சுட்டோம், நம்ம தப்பு செஞ்சுட்டோம், மாறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதே அல்லாவின் முழு காரணம் கொண்டு வரக்கூடாது. நம்ம செஞ்ச மாற அல்லாதான் காரணம், அல்லா முழு காரணம் கொண்டு வரக்கூடாது, அல்லாவே மூல காரணம் கொண்டு வரக்கூடாது. நாம் செஞ்ச மாற மூல காரணம் கொண்டு, புரியுதா?
மூல காரணம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஏன் தப்பு செஞ்ச, அல்லா நாடிக்கா செஞ்சேன், ஏன் சாப்பிட்ட, அல்லா சாப்பிட்டேன். நோம்புல வந்து கடையில இருக்கும்போது ஒரு அஜத் வந்தாங்க, 3 பேர் கூட்டு வந்தாங்க, சந்திக்க வந்தாங்க. இமாம் ஏதோ வெளியூர்ல இருக்காங்க, துணை இமாமா வந்திருக்காங்க, தென்காசி பக்கம். அவங்க வந்தாங்க. அவங்க வந்து காதிரியா தெரிக்கால கிலாஃபத்து, ஆனா இங்க வந்து சுக்கரவர்த்தியா மாறிட்டாங்களாம். நம்ம தாதாட்ட வந்து உங்களை சொன்னாங்க, உற்சாக பண்ணாங்க. நம்ம ஒரு மாதிரி வந்து திறந்துட்டு வந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப அவங்க கேட்டாங்க, நீங்க ஷேவிலாம் சொல்லுங்க, பயங்கர வெயிலா இருக்கே, கட்டுமையா வெயில் அடிக்குது, ஏன் இது குறையல அப்படின்னு கேட்டாங்க. இது என்ன அல்ல ஒன்னாட்டம்னா இப்படி கூட வச்சுக்கலாம். நிறைய மக்கள் வரும் பாத்தீங்கன்னா, முஸ்லீம் எல்லாம் பேணுது இல்லை, யாரும் நோன்பு வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அங்கேயும் தண்ணி குடிக்கிறாங்க, டீ சாப்பிட்றாங்க, சாதாரணமா இருக்கு. அதுவும் குறிப்பா பெண்கள் எல்லாம் ஃபுல்லா புர்கா போட்டு இருக்காங்க. அது கூட காரணம் வரலாம், சும்மா சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, லாவுல வல்லா கூத்த இல்லா பில்லா, எதுவா இருந்தாலும் அல்லாவோட நாட்டம் தான், நோன்பு வைக்கணும் அல்லாத நாடணும் அப்படின்னா அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சும்மா சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க சாப்பாடும் விருந்து கூட்டு போயிட்டோம், பிரியாணி வச்சுட்டாங்க, அல்ல நல்லா சாப்பிடாதீங்கன்னா சாப்பிட வைப்பீங்களா? சந்தேஷ் விருந்து வந்தே விருந்துக்கு தான், பிரியாணி வச்சுட்டாங்க, அல்ல நான் இல்லை நான் சாப்பிடலன்னு சொன்னா இவ்வளவு அபத்தமா இருக்கும். சாப்பிடுவோம்ல, அப்ப நோம்புன்னா வைக்கணும்ல, அதுதான் நோம்பு மாசம். இது அதாவது அல்லா சொல்ற, நீங்கள் ஒரு அடி வைத்தா 2 அடி வைக்கிறீங்க, முதல் முயற்சி நம்ம தான் செய்யணும். சரியா? அப்ப நான் சொன்னேன், நம்ம தானே செய்யணும். சும்மா ஒரு, அதாவது ஒரு சுகமான ஒரு கலந்துரையாடல், இது ஆர்குமெண்ட்லாம் இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, சுகரவத்தில வந்துட்டேன், தாதாட்ட வந்துட்டேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, தாதாட்ட வந்துட்டீங்களா, நீங்க என்ன ஏதோ கட்சியில போய் கேள்விப்பட்டேன் அப்படின்னா, ஆமா அகில இந்திய முஸ்லீம்ல இருக்கேன், மாநில தலைவரா அப்படின்னாரு. மாநில தலைவர் மாடியில் இருக்காரு, நான் தேசிய தலைவர் அப்படின்னேன். உன்ன தேசிய தலைவரா அப்படின்னு, ஆமா நேஷனல் லீடர் அப்படின்னு. திருப்பி என்ன பண்ண, நீங்க மாநில தலைவர் கேட்டாரு. அந்த கூட வந்து பார்த்து சொல்றேன், ஏங்க தேசிய தலைவர் மாநில தலைவர் பார்த்து சொல்றீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப என்னை பார்த்தாரு, தேசிய தலைவரா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். டக்குன்னு பாவா கல்வியில போட்டாங்க, இந்த தாதாட்ட சுகுருவதி மாட்டேன்னு சொன்னார்ல, அந்த வீடியோ காட்டுக்கிறாங்க. உடனே டக்குன்னு ஜாயிபா இருந்தார், ஜாயிபா அந்த வீடியோ காட்டுங்க, ஊர உடம்புல தாதா தப்லேலம் பாதுஷ் அப்படி கத்துறோம்ல, அப்புறம் பஸ்ல கத்துறாருல, அந்த வீடியோ எடுத்து காட்டினேன், ஜாவி காட்டினாரு. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. இப்படி ஊருக்கு போவீங்களா, சாத்தியமா? இப்ப யாரோட இஷ்கு பெருசு, போக முடியுமா? அவங்க பெருமைக்கு சொல்ல, ஒருத்தருடைய இஷ்கு மாறும். ஒரு ஷேக் மேல வைக்கக்கூடிய இஷ்கு கடுமையா இருக்கும். அது மாதிரி எதுக்கு சொல்லுவாங்க, அது சரியதில் வந்து இவர் கேட்கறாங்க, சரியில் சகதிட்ட இவங்க சொல்ற மர்ம 7 வயசு சொல்றாங்க, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடாது, அதான் நன்றி செலுத்தல். அப்படியே மாறு செஞ்சாலும் அல்லாவே மூல காரணமா ஆகக்கூடாது, 2 இல்லைன்னு. அதான் நம்ம தப்பு செஞ்சுட்டு அல்லாதான், ஏன் இந்த வீட்டுக்கு போனா போகக்கூடாதுன்னு சொன்னேன், அல்லாதான் போக வச்சுட்டான், ஏன் இவ செய்யாத செஞ்ச, அல்லாதான் செய்ய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் வந்து அந்த வீட்டுக்கு ஏன் போனேன், வேற வீடாச்சே, அது அந்நிய பெண்ணாச்சே, இல்ல தெரியாம போயிட்டேன், சரியா தப்பு இல்லை, ஒரு உமராச்சனாச்சே, அப்படிலாம் பேச்சு இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றாங்க, அந்த சின்ன 7 வயசு பையன் கூட நமக்கு இல்லை, 7 வயசு உள்ள நமக்கு இல்லை, 7 வயசு ஆச்சு. இப்ப பாத்தியாவெல்லாம் ஓதி பார்க்கலாம், இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓதி பார்க்கலாமே சரியாயிருமே அப்படின்ட்டு. அனுமதி அந்த இதெல்லாம் வரணும் போல இருக்கு. அப்போ அந்த என்ன பண்ணாங்க, ஷரியல் சகதி மக்காவுக்கு வந்தாங்க. அந்த 4 அருகில் பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவங்க போய் ஷேக் பாருங்க. நம்ம என்ன செய்வோம், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், நாம சொல்ல மாதிரி சொல்லுவோம், என்ன நாம சொல்லுவோம். இவ இப்ப வரல, கருமி இருக்காருல, கருமியா திருவள்ளுவர் மாதிரி நானே கொண்டு அந்த பதில் அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க பையனை கூட்டு போயிட்டாங்க, சரியல் சகதி ரமலியத்துல ரமத்துலாலை எல்லாம் நல்ல இளைஞரா பார்த்து நான் அறிஞர் போய் சொன்னாங்க, இவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க கேளுங்கன்னு. எல்லாருமே புருவத்தை உயர்த்தினார்கள். அந்த இமாம்கள்லாம் கோவம் தானே வரும், இவருக்கு எவ்வளவு 7 வயசு இந்த பாரு எவ்வளவு தெரியும், என்ன சொல்லுங்க, என்ன விளக்கம், அல்லாவுக்கு நன்றி செலுத்த என்ன, இறைவன் நன்றி செலுத்த என்ன, நாம் மாறு செய்யும், இறைவனுக்கு மாறு செய்யாமல் இருப்பது, அப்படி மாறு செய்த இறைவனை மூல காரணம் ஆக்காமல் இருப்பது சொன்னாங்க. எல்லாம் மறந்துட்டாங்க. அப்படியா, சும்மா இவ்வளவு பெரிய அறிவு, இவ்வளவு பெரிய ஞானம் அப்படின்னாங்க. முடிச்சுட்டு இவங்க தங்கருக்கு வந்துட்டாங்க. அந்த மருமகனும் அந்த சரியல் சகதி ஷேகும் வந்துட்டு கேட்டாங்க அந்த 7 வயசு பையன்ட்ட, ஆமாத்தா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது, எப்படி இதெல்லாம் தெரியுது உனக்கு, ஆச்சரியமா இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இவங்க சொன்ன பையன் சொன்னாங்க, என்ன எப்படி எதிரீங்க, நீங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்கல்ல, இதை உங்களை தான் எனக்கு கத்துக்கிட்டேன்,
புரியுதா? ஒரு சின்ன குழந்தைகளை பேசுதுன்னா அந்த ஷேக் வளர்ப்புல இருப்பாங்க, அந்த குழந்தைய பேச வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. அதை புரியணும். என்ன நினைக்கணும், ஷேக் ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு, 7 ஸ்பேன் கத்திட்டு இருக்காரு அப்படின்னு கிறிஸ்தவ முடிச்சவன். அதான் சைத்தா அப்படிதான் போடுவான். உனக்கு தெரியாது உங்களுக்கு ஒண்ணு இல்ல போல இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, அந்த பையன் உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல அப்படின்னாங்க. அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. சும்மா இல்ல, இந்த எப்படிலாம் பேசுறீங்க, நான் உனக்கு ஒண்ணுமே சொல்லி தந்து இல்லையே அப்படின்னாங்க. குழந்தை எஜிப்ட்ல மிகப்பெரிய ஒரு மல்யுத்தம் எப்பவுமே வருஷம் வருஷம் நடக்கும். அந்த மல்யுத்தம் அந்த வைக்கிறாங்க வருஷம் வருஷம். அந்த மல்யுத்தத்துல அரசு சார்பா ஒரு மல்யுத்த வீரர் இருக்காரு. அந்த மல்யுத்த வீரர் கலர் இருக்கிறார். அவரே உலகத்துல தான் வருவாங்க, ஆனா யாரும் தோத்துருவாங்க. அப்ப மிகப்பெரிய கூட்டம். அது ரொம்ப பிரம்மாண்டமா எஜிப்ட் ஆடக்கூடிய எல்லாத்தையுமே தெரியும். அவங்க வாழ்ந்த அந்த காலத்துல அரசெல்லாம் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய கூட்டம். அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரபாமா அந்த மல்யுத்த வீரர் மாமல்லர் அந்த மல்யுத்தம் செய்யக்கூடியவங்க உட்கார்ந்துருக்காங்க. இவங்களை ஏத்து யார் யுத்தம் பண்றா, சண்டைக்கு வர்றது அப்படின்னு பார்த்துட்டு போது ஒருத்தர் பேர் கொடுத்துருவார், ஒல்லியா நோஞ்சனா அவர் பேர் கொடுத்துருவார். மன்னர் என்னடா அது ஒல்லியா நோஞ்சானா இவ்வளவு பேர், அவங்க பயங்கர ஆச்சாரபாமா இருக்காங்க. இந்த ஒல்லியா நோஞ்சானக்காரி இவர் போட்டு அடிச்சு ஒரே சாத்திடுவார். அவரு அரசு மல்யுத்த வீரர் நல்லா ஒரு கூட்டு வேணாம்னு சொல்லுங்கன்னா எல்லாம் போய் சொல்றாங்க, இது வேணாங்க, பெரிய வீரருங்க அவரு, நீ ஒல்லியா நோஞ்சலா இருக்கீங்க, உங்க உயிரை போனா போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் வந்திருக்கேன், இவ்வளவு தைரியம் வந்திருக்கேன், நான் ஒரு சாதாரணமா ஜெயிச்சிருவேன். இது வரைக்கும் அவர் யாரும் ஜெயிச்சிருக்காங்களா? இல்ல. அவர் அந்த இருமா பவர் இருக்கு, நான் சாதாரணமா ஜெயிச்சிருவேன், போன் உயிரெல்லாம் உந்துவா கீழே உண்டுவார் அப்படின்றார் அந்த ஒல்லியா இருப்பார். மக்கள்ல பாதி பேர் என்ன சொல்றாங்க, அவர் தான் சொல்றாரு இல்லையா சண்டை அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க, என்னையா நீங்க அவரையே பேசிட்டு இருக்கீங்க, வல்லவோ உயரத்தில் உண்டி அவரும் ஒருத்தர் சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவனுக்கு மன்னர்லாம் பண்ணி உயிருக்கு ஆபத்து ஆச்சுன்னா எங்களை வந்து கேட்கக்கூடாது அவங்க கையெழுத்து வந்துட்டு அந்த யுத்தத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆஜானுபா அந்த அரச மல்யுத்த வீரர் இறங்குற காலத்துல இவர் வந்துட்டார், ஓஞ்சான் வந்துட்டார் ஒல்லியா வந்தோடனே அந்த மல்யுத்த வீரர் அரசு மல்யுத்த வீரர்ல பயங்கரமா என்ன பண்றாங்க, அந்த நோஞ்சான ஒரு கையில தூக்கி கீழே அடிக்க போறாங்க. கீழே அடிச்சா முடிஞ்சு. அடிக்க போகும்போது அந்த நோஞ்சான ஏதோ காதல சொல்றாரு, அந்த மல்யுத்த வீரர்ல காதல சொல்றாரு, அரசாங்க மல்யுத்த வீரர்ல காதல சொல்றாரு. சொன்ன உடனே அப்படியே கீழே இவங்க விழுட்டாங்க, மல்யுத்த கீழே விழுட்டாங்க. விழுந்தோடனே இவங்க மேலே உட்காந்துட்டாங்க. மல்யுத்தா தானே, மேலே உட்கார தானே மல்யுத்தம். ஜெயிச்சிட்டாங்க எல்லாம் கத்துனாங்க. இப்ப அரசு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். என்னது இது, யுத்தம் நடந்த மாதிரி தெரியலையே, சண்டை நடந்த மாதிரி தெரியலையே, திருப்பி நடத்துங்க, திருப்பி வைங்க, நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பாதி மக்கள் சொல்லுவாங்க அவன் தான் ஜெயிச்சாருங்க அப்படின்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி நடந்துச்சு அதே மாதிரி. திருப்பி உங்க மாமல்லர் மிகப்பெரிய அந்த ஆஜியமா இருக்கக்கூடிய அரசு மல்யுத்த வீரர் கீழே விட்டாங்க. திருப்பி அந்த ஓஞ்சானப்ப மேல உட்காண்டாங்க. இது 3 முறை தான் வந்துச்சு, 3 முறை. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பரிசு எல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்து வெற்றியை அனுப்பி விட்டாங்க. அரசருக்கு ரொம்ப கவலை, சார் நம்மளுடைய கம்பீரமா போச்சு அப்படின்னு கவலையை வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மல்யுத்த வீரர் வந்து தூங்கினாங்க, வீட்டுல வந்து படுத்துனாங்க. அவங்களுக்கு கவலை, ஒரு பக்கம் கவலை நம்ம மன்னருக்கு அரசருக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படி கவலை, இன்னொரு பக்கம் நல்ல விஷயம் படுத்திருக்காங்க சந்தோஷமா. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க. யாரும் அந்த மல்யுத்த வீரத்தை வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க வந்து எவ்வளவு பெரிய மல்யுத்த வீரர்னு தெரியும் எனக்கு, ஆனா அந்த நோஞ்சான வந்தவரு நான் ஒரு சையத் வம்சத்தை சேர்ந்தவன் சொன்னார். உங்க காதுல சையத் வம்சம்னா ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை சேர்ந்தவன் சொன்னார். ஒரே ஒரு சொன்னார் காதுல. அதோட நீங்க உங்களுடைய அந்தஸ்துலாம் பார்க்காம அப்படியே தரல வந்து அவரை தூக்கி வச்சுட்டீங்க. என் பேரை சொன்ன கண்ணியப்படுத்தினீங்க. 2வது முறையும் அது மாதிரி செஞ்சீங்க, 3வது முறையும் செஞ்சீங்க. அதனால உங்களை தசோஃபருடைய தாயா நான் ஆக்குறேன், ஆன்மீகத்தினுடைய அகில உலகத்து ஆன்மீகத்துடைய தலைவரை உங்களை ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க.
சந்தோஷம் உங்களுக்கு, பயங்கர சந்தோஷம். எழுந்து காலேஜ் வேகமா வந்தாங்க மன்னர்கிட்ட. அரசர் வந்து மன்னர் கேட்டாங்க, ஏன்பா அப்படி பண்ண அப்படின்னு. இல்ல இல்ல அப்படி நடந்தெல்லாம் சொன்னாங்க. யுத்தம் செய்ய போனேன், அவருக்கு காதுல வந்து நான் செய்தி வம்சம் சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப அருமையில இருந்திருக்காங்க. அதெல்லாம் அப்படி ஆயிட்டேன். ரசூல கனவுல வந்து நான் உங்கள்ட்ட இருந்தா அந்த யுத்தத்தை ஜெயிச்சேன்னா எனக்கு வரும் பணம் காசு கிடைச்சிருக்கும், பதவி பெருமை கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு இன்னும் மருமையை கிடைச்சி ரசூலா கிடைச்சிட்டாங்க, ஆன்மீகத்துடைய தலைவர் கையிலோத்து என்னை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. அந்த பெரியார் தான் ஜுனைதுல் பக்தாதி. அந்த பெரியார் தான் அந்த சிறுவர். இன்னும் நடையில எல்லா சம்பவங்கள் டைம் இல்லை. அந்த ஷேகுடைய வாழ்த்துக்கள் ஷேக் எல்லாமே சொல்றாங்க. சரி அல் சகதி ரஹ்மத்துல்லாஹி அந்த 7 ஸ்பெயின்ட்டு சொல்லிட்டே வர்றாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இங்க போங்க, இவர் செய்யறது, இந்த ஷேக் பாருங்க, இதை பாருங்க, கத்துக் கொடுத்தாங்க. ஒரு ஷேக்கிட்ட இருந்த அந்த குழந்தையுடைய வளர்ப்பு, அந்த குழந்தையுடைய எண்ணம், அவங்களுடைய முன்னேற்றம். ஏன்னா அல்லா ரசூல் உலகம் தான் கிடைக்கும். உலகம் அல்லா ரசூல் தான் அந்த செலத்தை கிடைச்சிட்டாங்க. ஆனா ஷேக் கட்டுக்கணும். இன்னைக்கு நாம அப்படி இருக்கோமா அப்படின்னா 99.9% எந்த தீர்மையும் சொல்ல முடியாது. 1% யாரா இருப்பாங்க. ஏன்னா அல்லா வந்து அப்படி இல்லைன்னா ஷேகுடைய பரம்பரை அழிஞ்சிடும். இன்னும் ஒரு 6 ஷேக் வருவாங்க. இன்னும் எனக்கு பிறகு ஒரு 6 ஷேகுமா இருக்கு. இந்த உலகம் ஒரு 6 வருஷம், 600 700 கியாமத்துடைய நாள் அப்படின்னு இந்த ஷேக் ரஃபீபா சொல்லிட்டாங்க. அனிமா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொன்னாங்க சொல்லி. அப்போ கட்டுப்படணும், என்ன சொன்னாலும் கட்டுப்படணும். நாம கட்டுப்படுவோம். எவ்வளவு பெரிய ரசூல்லா சொன்ன பொய் சொல்ற போல அடிச்சு குத்திடுவோம். என்ன செய்வோம்? கொன்றுவோம். ஒரு யுத்தம் நடந்துச்சு, ரசூல் அனுப்பி வச்சாங்க. யுத்தம் நடந்ததுல எல்லாம் மாட்டிட்டாங்க, சாபக்கள் ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஊர்ல இருந்து 10 இளைஞர்ல பிடிச்சிட்டாங்க கைதியா. அப்ப பிடிச்ச உடனே ஒருத்தர் வெட்ட போறாங்க. அப்ப அவர் களிமா சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த வெட்ட போன சாபி எஞ்சி போயிட்டாங்க. இன்னொருத்தர் கத்தியில குத்தி கொண்டுட்டாரு அவரை. இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கைதியில பிடிச்சோம், கொலை பண்ண போகும்போது ஒருத்தர் களிமா சொல்லிட்டாரு. அவர் போட்டு நான் குத்தி கொண்டுட்டேன். ஏன்னு கேட்டாங்க. அவரு கொலை பண்ணாம தப்பிக்கிறதுக்காக மாதிரி சொன்னாரு. ரசூலுல்லாஹ் நீ வந்து இதயத்தை பொழந்து பாத்தியா நீங்க கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதயத்தை பொழந்து பாத்தியா பண்ணாங்க. அது மாதிரி சொல்லுற விஷயத்த கேட்கணும், என்ன சொல்றாங்க, என்ன நடக்குது. அப்படி யாருமே சிந்திக்க நேரம் யாருமே. பயங்கர கோபம் பீர்பாயிட்ட இருக்கு, கடுமையான கோபம். அமீர் அப்படின்னா ரஃபீபா சொல்லுவாங்க, நாய் அமீரா போட்டாலும் அது சொன்னா கேட்கணுமா, ஒரு கழுதையை போட்டாலும் சொன்னா கேட்பாங்க. ரஃபீபா அடிக்க சொல்ல ராஜா ராஜா இருக்கானா, ரஃபீபா சொல்லுவாங்கல்ல, ஒரு கழுதையை அமீரா போட்டாலும் சொன்னா கேட்க சொல்லுவாங்களா. அப்போ ஒருத்தன் கத்திக்கிட்டே கிடக்குறானா அவனை போய் திட்டுறது, கெட்ட வார்த்தையில பேசுறது, மௌத்தாக மாட்டான்னு கேட்கறது. பீர்பாய்ங்க மௌத்துக்கு துவா செய்றாங்க, யாரெல்லாம் இவனை மௌத்தாக்கி விடி அல்லா, நாங்கெல்லாம் வயதாக இருக்கிறோம், இவங்களுடைய வயது கூட, இவன் ஆட்டு பெரிய ஆட்டுறான், பாபா பேர் வச்சு பாபா பையனான்ட்டு. மௌத்து துவா யாராச்சும் தெரியும், யாரெல்லாம் சொன்னீங்களோ ஏன்ட்ட காட்டோட பா வந்து ஜுவல் ஒழித்த காட்டிட்டாங்க. ரஷ்யா மாட்டேன் மகத்திலே காட்டிட்டாங்க பாவா, யாரெல்லாம் திட்டுறாங்க பாருங்க அப்படின்ட்டு. அதனால எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, நீங்க எல்லாம் அறிவுக்கு நமக்கு புத்தி பத்த, நமக்கெல்லாம் அக்கஸ் வராது. அந்த ஆன்மீக லைன்ல இருக்கணும். மூலையில இருந்து எல்லாத்தையும் கழட்டணும், 70,000 பேரைய கழட்டணும். பெருமை, வஞ்சகம், கோபம், என்ன சொல்றது, ஆள் பெறான் மூஞ்சி அப்படி மயிராண்டி ஒரு கிப். நான் பாக்குறேன், இந்த ரியாக்ஷனை பாக்குறேன். வரும்போது வந்துட்டான்டா பரதேசம், நோம்புல வந்துட்டான்டா, ஆட்டுவான்டா, குடும்பத்தோட இருக்கேன், வெயில்ல நீ பாப்பியாடா நீ, அவனும் தான் வெயில்ல நிக்கிறான், கஷ்டப்படுவதான் சம்பாதிக்கிறோம். ஏன் அவன் நிக்கிறவன் கமிட்மெண்ட் ஆகி போச்சு. இல்லைன்னு எல்லாம் இறங்கிருக்க, ஷேக் இறங்க மாட்டாங்க. எந்த ஷேக்கும் காலைல இருந்து நைட் வரைக்கும் கடையில வந்துருக்க மாட்டாங்க, அது தேவையில்லை. ரஃபீபால வீட்டோட வெளியே வர மாட்டாங்க. எனக்கு எந்த தேவை, ஒரு மாதிரி சொல்லுவாங்க பாவா, எனக்கு என்ன தேவைமா, இதெல்லாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், அதை விளங்கிக்கணும்.
பாருங்க எவ்வளவு பெரிய தியாகம் ஷேப் சிக்கன் எப்படி வந்துட்டாங்க பாருங்க. நம்மள வர முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம கட்டுப்படுறதே இல்லை. உபூதியத், ஆன்மீகம்னா உபூதியத், கட்டுப்படணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா 40 வயசு ஹீராக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஜிப்ரீல் வந்துட்டாங்க, வந்து நுபுவத் கொடுத்துட்டாங்க, நீங்க தான் நபி அப்படின்ட்டு. இறங்கி வீட்டுக்கு வந்தா தீய கிழமை வீட்டுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹ். கதீஜா உட்காந்தாங்க. சொல்லுவாங்க சம்மிலூனி சம்மிலூனி சம்மிலூனி, என்னை பொறுத்துங்கள் நாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அப்படியே வேர்த்து அப்படியே கொடுங்க அடிக்கிட்டே. அப்ப கதீஜா அனைத்து இல்ல ஒண்ணு அவர் நீ என்ன தப்பு செஞ்சீங்க ரசூலுல்லாஹ், எல்லாரும் நன்மை செஞ்சீங்க, உங்கள ஒண்ணுமே அவர் இந்த மாதிரி சொன்னாங்க. வந்து அல்லாஹ் வந்து தூதரை அறிவிச்சிருக்கான், நுபுவத் கொடுத்திருக்கான். அப்படி முதல்ல ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டவங்க, அல்லாஹ் ஏத்துக்கிட்டவங்க கதீஜாமா திங்க கிழமை. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கதீஜாமா. ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை களிமா சொன்னாரு. 7 வயது நிரம்பிய யாரு? அலி இப்னு அபூ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. 7 வயசு தான், அவர் சின்ன வயசு. ஏன் அங்க 7 வயசு இங்கே 7 வயசு அல்லாஹ் சொல்றான்? இந்த 7 வயசுல ஏதோ இருக்கு, ஏத்திட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த வந்து சொந்தத்தெல்லாம் கூட்டுறாங்க, எல்லா மக்களையும் கூட்டிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் தம்பி ஹாரூன் வந்து உறுதுணையா இருந்தாங்க, அது போன்று எனக்கு யார் இருப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து யாரு வாய்ச்சல் கப்பு சுக்குன்னுட்டாங்க. அலி 7 வயசு யார சொல்ல நான் கூட இருப்பேன், நான் கடைசியை நான் கூட இருப்பேன் யார் சொல்ல. அப்புறம் அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அது போன்று அலி எனக்கு, நானும் அலியும். என்னுடைய சதை அலியின் சதை, அலியின் ரத்தம் என்னுடைய ரத்தம். காபை பார்ப்பது நன்மை, குரானை படிப்பது நன்மை, அலியை பார்ப்பது நன்மை. அல்ல அல்லாவோட ஆயிஷாமா சொல்றாங்க, ஆயிஷாமா ஹதீஸ் எழுதுறாங்க, என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்ப பார்த்தாலும் அலிரத்தோட முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் கவனிச்சிருக்கேன், அதிகமா பார்த்துட்டே இருப்பாங்க முகத்தை, அடிக்கடி நான் பார்த்திருக்கேன். நான் ஒரு தடவை கேட்டேன், ஏன்க்கா உங்க முகத்தையே பார்த்துட்டே இருக்கீங்க, அலிரத்த முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். என் தந்தை சொன்னாங்க, அது இபாதத் அப்படின்னாங்க. இபாதத்னா என்ன? வணக்க வழிபாடு, தொழுகை. நாங்க யார் சொன்னா? அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. அம்மா ஆயிஷா அழுகுறாங்க. ஆயிஷா மட்டும் சாபாக்கள் கேட்கறாங்க, அவன் இந்த மாதிரி ரசூலுல்லாவுக்கு யாரை பிடிக்கும் அதிகமா இந்த உலகத்துல? ஆயிஷா சொல்றாங்க, பாத்திமா பிடிக்கும்னாங்க. பட்டுன்னு மனைவி என்ன சொல்லுவாங்க? என்னைய பிடிக்குமாங்க. உண்மையை ரசூலுல்லாவுக்கு ஆயிஷா பிடிக்கும். ஆனா ஆயிஷா என்ன சொன்னாங்க? தன்னுடைய மன பாத்திமா பிடிக்கும்னாங்க. அப்புறம் சாபால் கேட்டாங்க, ஆண்கள்ல யாரை பிடிக்கும்? அலிரத்தாவை பிடிக்கிறாங்க. ஆயிஷா சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ரசூலுல்லாஹ் போல்றாங்க, அலி என்னுடையவர், அலி என்னுடைய, நான் அலியுடையவர், நான் அறிவின் பட்டணம், ஆனா மதீனத்தில் இல்ம், அலியின் பாபுகா, அலி அதனுடைய நுழைவாயா இருக்கிறார். உலகில் அல்லாஹ் படைத்த அறிவை 10 பங்குகளை வைத்து அல்லாஹ் படைச்ச இல்ம துணி நிறைய இல்மு இருக்கு. ரப்பி ஜித்னி இல்மன்னு வந்து கேட்போம். அந்த அல்லாஹ் படைச்ச அந்த ஒட்டுமொத்த இல்மையும் 10 பங்கு வச்சுட்டு அதுல 1 பங்கு உலக மக்களுக்கா, 9 பங்கு யாருடையதுக்கா? அலியுடையதா. 9 பங்கு அறிவு யாருடையது? அலிக்குதான் சொந்தமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த 7 வயசு அலியத்தை அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறாங்க, எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ஏத்துக்கிற 7 வருஷத்துக்கு போய் நான் ஏத்திக்கிட்டேன். ஏத்திட்டு 907 வக்துகள் நான் அல்லாஹ்வோட ரசூலோட தொழுதிருக்கேன். நான் 907 வக்து நான் தொழுதிருக்கேன். அப்ப யார் சீனியர்? அலி ரலியல்லாஹு. ஆன்மீக விஷயம். அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம், எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்றது
யார நம்பி இருக்கு அப்படின்னா தாய் தந்தை, அவங்களுடைய வளர்ப்பு. ஒரு நல்ல கூட சேருங்க, நல்ல ஷேக் மாட்ட போங்க, நல்ல தொழுவுங்க, ஓதுங்க, படிங்க, ஒழுக்கமா இருங்க. தாய் தந்தை வளர்க்கணும். பாபாலாம் ஆயிராங்க வீட்டுல பொம்பளை. இவன் எப்ப பாவட்ட ஒரு பீர்பாய் இருந்தார், பீர் பாவட்ட ஒரு பீர்பாய். ஆமா, அவர் ஒரு பேர் சொல்லி கூடுவோம், எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் தெரியும், காஜா தெரியும், முஜிபெல்லாம் தெரியும். பாவட்ட கிளம்பி வந்தாரே சொல்லுவோம், காலை அடிச்சு உடச்சியா போட்டுருவாடா, உன் கால் உடஞ்சா கிடக்க மாட்டியாடா, உடஞ்சா கிடப்பியாடா வீட்டுல அப்படின்னு திட்டுமா. வந்து பாவட்ட சொல்லுவாரு, சிரிப்பாங்க, மனைவி திட்டுமா, உன் கால் உடஞ்சிடாதாடா, போய் பாபான்னு உட்காந்து உயிர் எடுக்கிறியாடா. அந்த மாதிரி 10 குழந்தை பெற்றுச்சு, குளத்துல இருக்காங்க. எத்தனை குழந்தை? ஆமா, 10 குழந்தை அந்த அம்மாவுக்கு, எல்லாம் ஆண் குழந்தை. ஒவ்வொரு குழந்தையும் பாவட்ட துவாக்கி வந்துருவாங்க, துவா செய்யும்பா, சரி, சுவப்பிரச்சது, சரி, அந்த மாதிரி நடக்கும். ஆனா என்ன சொல்லணும், கால் ஒடியாது அவனுக்கு. பெண்களுடைய நிலைமை அப்படிதான் ஆகிப்போச்சு, சுயநலம், தனக்கு தானே ஆகி போயிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் வருது, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஜூன் 19, ஏப்ரல் 19, ஏப்ரல் 19. ஆமா, எல்லாம் ஓட்டு போடணும். யாரும் ஓட்டு போட மிஸ் பண்ணவே கூடாது, ஜனநாயக கடமை. வந்து அரசியல் கிடைக்கிறனால எல்லாத்தையும் செய்ய சொல்லணும், யாரையும் ஓட்டு கூட விடக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம், துவா செய்யணும் கடுமையா எல்லாருமே. எல்லாம் இந்திய என்ற இந்திய தேசத்தை இந்தியனால் ஆள வேண்டும், இந்தியா தான் ஆள வேண்டும், இந்திய என்ற இந்திய தேசத்தை இந்தியா தான் ஆகணும் அப்படின்னு துவா கேட்கணும். புரியுதா? இந்தியா என்ற இந்திய தேசத்தை இந்தியா தான் ஆளணும், இந்தியாவோட இந்தியா தான் ஆளணும் அப்படி துவா கேட்கணும். அப்பதான் இந்தியா காப்பாற்றப்படும். அதே மாதிரி அமெரிக்கால எலெக்ஷன் ஆக போகுது, எல்லாம் அங்கே நிக்கி ஹேலி ஜெயிக்கணும் துவா கேளுங்க, டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்க கூடாது. இதெல்லாம் கடமை கேட்கணும். அப்பதான் எல்லாத்தையும் பாதுகாப்பு, உலகத்துல மக்கள் நிம்மதி வாழ முடியும். அவன் உடம்பு சைத்தான், பாதுகாப்பு, அதுக்கு ஆன்மீக பயன், இதெல்லாம் கடமை இருக்கு, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. எல்லாமே துவா செய்யணும், பாலஸ்தீன மக்களும் அதிகமா செய்யணும். ஓட்டு போடுறது இவிஎம் மிஷின், எல்லாம் இந்த இவிஎம் மிஷின் ஏதோ ஓட்டு போடணும் அதுல இருக்கணும், மாறக்கூடாது, மாத்தினா நீ மாத்திரு அப்படின்னு துவா செஞ்சோம் நல்லாட்ட. நம்ம என்ன செய்ய முடியும், பலகீனமானவங்க, உன்னோட காசு பணம் எதுவுமே கிடையாது, அரசாங்கம் எந்த அதுவும் கிடையாது, எல்லாரும் துவா செய்யும், நல்லா ஜெயிப்பான். நல்லா மீற முடியாதுல்ல, நல்லா மீற முடியாது. அதனால அந்த துவா கேட்கணும், நம்ம நல்லா இந்த எலெக்ஷன்ல இந்தியா ஆளணும் அப்படின்னு துவா செய்யல, யாரும் ஓட்டு போட விட்டுறாதீங்க. அப்போ அலியத்தை பத்தி ரசூலா சொல்றாங்க, என்னுடைய குடும்பம், நான் தான் அவங்க தான் நானு, பயங்கரமா சொல்றாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அதுக்கு பகரமா அலியத்தை என்ன செஞ்சாங்க, கூடவே இருந்தாங்க, ரசூலோட கூடவே இருந்தாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, அலியை பத்தி சொல்கின்ற பொழுது, உலகின் மாபெரும் வீரர், அந்த மாதிரி வீரர் யாருக்குமே கிடையாது, உலகின் மாபெரும் வீரர் அலிதான். அதே போன்று உலகின் மாபெரும் அறிவு மேதை, அறிவு பட்டகம் அலிதான். அது போன்று அமைதியானவங்க சொல்றாங்க. ரசூலா சொல்றாங்க, யாராவது இப்ராஹிம் நபி பார்க்க நினைச்சீங்கன்னா, இப்ராஹிம் நபி தெரியும்ல, அவங்கள பார்க்க நினைச்சீங்கன்னா அபூபக்கர் சிதறத பாத்துக்கங்க. யாராவது இப்ராஹிம் நபி பார்க்க நினைச்சீங்கன்னா அபூபக்கர் சிதறத பாத்துக்கங்க. யாராவது மூசா நபியை பார்க்க நினைச்சீங்கன்னா உமர் இப்னு அஃபான் அவங்கள பாத்துக்கங்க. உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், உமர் இப்னு ஹத்தாப் அவங்கள பாத்துக்க ரசூலா சொன்னாங்க. யாரோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க நினைச்சீங்கன்னா நம்முடைய அலியை பாத்துக்கன்னாங்க ரசூலா. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறையச்சம் உள்ளவங்க, தக்வா. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறையச்சம் உள்ளவங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அமல் செய்யறவங்க, கடுமையான இறை தியானம் செய்யக்கூடியவங்க. தியானம், இந்த 3 கேரக்டருமே யார்கிட்ட இருக்குன்னா அலின்ற ரசூலா சொல்றாங்க. அப்ப எப்படி வளர்த்துருப்பாங்க ரசூலா, கூடவே இருந்தாங்க. அவங்க தந்தையை விட்டுட்டு நேரம் வந்துட்டாங்க. அலிரத்தோடைய ஆற்றல் ஏன் இந்த இது சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அலியத்தை நம்ம தெரியாம இருக்கிறோம், சாதாரணமா நினைக்கிறோம். நம்மளோட குழந்தை எப்படி வளர்க்கணும், ஆன்மீக சிந்தனை எப்படி இருக்கணும்,
ஷேக்கு எப்படி கட்டுப்படணும் அப்படின்னுடைய விஷயங்கள். ஒரே ஒருத்தர் சொன்னார், நான் செய்தி வம்சம் அப்படின்னாரு. ஒரே ஒருத்தர் சொன்னார், நான் செய்தி வம்சம் அப்படி, செய்யது வம்சம். நிறைய உருது ஸ்பீக் சொல்றாங்க, உருது ஸ்பீக் பீப்புளா சொல்லுவாங்க, செய்யது வம்சம் சொல்லுவாங்க. ஹக்கு இருக்கும், நமக்கு தெரியாது, சொல்லுவாங்க நாங்க செய்யது வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மதிக்கணும், நாம அவங்கள மதிக்கணும், மோட்டர் கொடுக்கணும். அப்ப ரசூல் எந்த அளவுக்கு மதிக்கணும், அப்ப அவங்களுடைய அவுட்லுக் பைக் எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படின்றத இந்த ஒரு நல்ல தருணத்தில் நாம தெரிஞ்சுக்கணும். ரசூல்லா சொல்ல என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. ரசூல்லா சொல்ல சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க, மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி நாமும் நம்மளை வளர்த்துக்கணும். பெரிய யுத்தம் நடந்துச்சு, பெரிய யுத்தம், கைபர் யுத்தம். அந்த யுத்தத்துல அந்த வரலாற்றை செலுத்துறாங்க, கைபருடைய கோட்டையுடைய கதவு அது 100 பேர் தூக்கலாமா, தூக்கணும், 100 பேர் சேர்த்து தூக்க முடியுமா அந்த கோட்டையோட கதவை. அந்த கோட்டையில அந்த கதவை ஒத்த கையில தூக்குறாங்க, ஒத்த கையில தூக்கி கேடயமா பயன்படுத்துறாங்க. அலி 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 அழுத்தாங்க. எந்த அளவு வீரமா இருப்பாங்க. ரசூல் அவங்க புகழ்ந்துட்டே இருக்காங்க அதிகமா. ரசூல் சொல்றாங்க, கண்ணி மிமிக்கும் நேரம் கூட பாவம் செய்ய மாட்டாங்க இந்த உலகத்துல 3 பேர். ரசூல் அறிவிக்கிறாங்க, கண்ணி மிக்கும் நேரத்தை கூட பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ரசூல் 3 பேர் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஹபீபு நஜ்ஜார், சூரா யாசின்ல வருது அவங்க பேர், அவங்க. 2வது மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் செஞ்சு அதில் வச்சு ஆத்துல விட்டாங்க, நைல் நதியில. அந்த லைன் நேரா ஃபிரௌனுடைய வீட்டுக்கு போகும். ஃபிரௌன் அந்த நைல் நதி ஃபிரௌன் வீட்டு கோட்டை இருக்குல்ல, மாளிகை, அது வெளியே தான் போகும். அந்த ஃபிரௌன் அந்த தான் ஃபிரௌனுடைய மனைவி குளிப்பாங்க, ஆசியா, ஆசியாவா ஆயிஷா அவங்க பேரு. ஃபிரௌனுடைய மனைவி பேர் என்ன, ஆசியா. அவங்க குளிப்பாங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த பெட்டி வந்துச்சு. என்ன பெட்டின்னு பார்த்தா இல்ல அழகான குழந்தை இருக்கு அப்படின்னு தூக்குனாங்க. அந்த பெட்டியை செஞ்சது கிஸ்மில் அப்படின்னு ஒருத்தர். அவரும் எந்த பாவம் செய்ய மாட்டாராம். ரசூலா சொல்றாங்க, அதே போன்று அலி கண்ணிமிக்குமையோட பாவம் செய்ய மாட்டாங்க, உதுலே இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா ரசூலா பக்கத்துல உட்கார போறோம், பேச போறோம், அவங்ககிட்ட ரசூலா நம்மளை தொட்டு பேசுவாங்க, நாம சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். கையை கூட எங்கேயும் வைக்க மாட்டாங்களாம். யாரு, அலி தான். எவ்வளவு பெரிய பேணுதல் பாரு. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அந்த மாதிரி ரசூலாவுடைய வளர்ப்பு அலி இப்னு அபூ தாலிப் அவங்களுடைய எல்லா சிந்தனையும் இருந்துச்சு. உலகம், சமூகம் எல்லாமே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் வறுமையிலே இருந்தாங்க, கடைசி வரைக்கும் வறுமையிலே இருந்தாங்க. அவங்களுடைய கிலாபத் 4.5 வருஷம், அவருடைய கிலாபத்துடைய ஆட்சி 4.5 வருஷம். ரசூல்லா மறைஞ்ச பின்னாடி அபூபக்கர் சித்திக் 2.5 வருஷம் இருந்தாங்க. அவங்க மறைஞ்சபடி உமர் இப்னு ஹத்தாப் 10.5 ஆண்டுகள் ஆண்டாங்க, 10 வருஷம், 2 வருஷம், 10.5 வருஷம். உஸ்மான் இப்னு அஃபான் அவங்க 12.5 வருஷம் ஆண்டாங்க. அலி 4 வருஷம், டோட்டலா 25 வருஷம் கிலாபத்துடைய ஆட்சி. இந்த 4 வருஷத்துல உண்மையான கிலாபத்தை யாரு செஞ்சாங்கன்னா அமீர் முஆவியா. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அபூ சுஃபியானுடைய மகன். அவர் வந்து சிரியா கவர்னரா யார் உட்கார வைக்கிறா, உஸ்மான் அவங்க தான் உட்கார வைக்கிறாங்க அவரை சிரியா கவர்னரா. உமர்லத்தை வச்சுட்டு உமர் தான் நியமிக்கிறாங்க. அவங்க மரணிக்க தவிர சொல்லிட்டாங்க, அவரை எடுத்துருங்க அப்படி உஸ்மான் சொல்லிட்டாங்க. அந்த அமீர் பாபு உமையா கிளை, உஸ்மானத்துடைய அதே கிளை, அந்த கிளையில வரவுதான் அவரும் அமீர் முஆவியா. அவர் எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உமர்லத்தை வச்சிருக்காங்க, எப்படி எடுக்கிறது அப்படின்னு விட்டாங்க, பெருந்தமே விட்டாங்க உஸ்மான். இவர் 12 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பவுண்டேஷன் போட்டார் அமீர் முஆவியா. உஸ்மான் கொலை செய்யப்பட்டாங்க, மதீனால வச்சு கொலை செய்யப்பட்டாங்க. அதெல்லாம் வரலாறு சொல்லியிருக்கேன்.
அப்ப இவங்களை பாதுகாக்கல, அலிதான் கொலை செய்ய உதவிட்டாங்க கலாக்காரன் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த அரபுலத்தையும் குழப்பத்தில் வச்சிருந்தார் அமீர் முவாவியா. எவ்வளவு கேட்டு பார்த்தாங்க, அமைதியா பொறுமையா ஒற்றுமையா இருக்கணும், எனக்கு பயிற்சி செய்ய ஒத்துக்க மாட்டேன்ட்டார். உங்களை அந்த கொலை செஞ்ச உஸ்மான கொலை என்கிட்ட ஒப்படைங்க, அப்பதான் பயிற்சி செய்ய சொல்லி வேண்டாம் பேசிட்டே இருந்தார். பொறுமையா கேட்டே இருந்தாங்க, அல்ல கேட்டே இருந்தாங்க பொறுமையா, கேட்க மாட்டார். 2-3 யுத்தம் பண்ணாங்க, ஆனா மென்மையா நடந்துக்கிட்டாங்க. அல்லியோட வீரம் தெரியும் அமீர் முவாவியாவுக்கு. ஒரு யுத்தத்துல ரொம்ப ஓவரா போயிட்டார், கடுமையான பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் பணம் கொடுத்து வாங்கிட்டார் அமீர் முவாவியா. யார் பெரிய பெரிய சகாபாக்கள் ரசூலோட இருந்தவங்க எல்லாம் சிறிய வர வச்சு பெரிய வீடு, கவர்மெண்ட் ஜாப், நிரந்தர வருமானம். அப்படி பண்ணணும். யாராவது கஷ்டப்பட வருவாங்களா? அள்ளி யுத்தம் வறுமையில இருக்கணும், யுத்தத்துக்கு போகணும், அங்கே சொகுசா வரலாம். அப்படியே இருந்துருவாங்க, சகாபாக்களே மாட்டாங்க பாருங்க. அந்த நிலைமையை எல்லாத்தையும் அவங்க கூட கையில வச்சுக்கிட்டு அது பெரிய வரலாறு. பெரிய பெரிய யுத்தங்கள் செஞ்சாங்க. சிப்பின் ஒட்டக யுத்தம், பிரம்மாண்டமான யுத்தம். 10,000 சகாபாக்கள் இறந்தாங்க, கொல்லப்பட்டாங்க. முஸ்லீம்களையும் நடந்துச்சு யுத்தம், ஆயிஷாமாவுக்கும் அலிக்கும். பெரிய வரலாறு. 10,000 சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த யுத்தத்தை எப்படி நிப்பாட்டினாங்க ரசூலுல்லாஹ்? இவங்க அலி, ஆயிஷாமா யானையில உட்காந்துருக்காங்க, யானை அம்பாரி மீது உட்காந்துருக்காங்க. 3 படை அவங்களுக்கு சேர்ந்து வந்தது ஆயிஷாமாவுக்கு. அமீர் முவாவியா, ஆயிஷாமா, இன்னும் பெரிய பெரிய சகாபாக்கள். ஆயிஷாமா ரொம்ப பிடிக்கல தெரியுமா, அவங்க எதிர்த்து அலி யுத்தம். யுத்தம் 1 நாள் 2 நாள் 3 நாள் 10,000 சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. எப்படி நிப்பாட்டுறது இந்த யுத்தத்தை? எப்படி நிப்பாட்டுறதுன்னு அலி யோசிச்சே இருந்தாங்க. ஆயிஷாமா சந்திச்சுன்னா விட மாட்டேங்கிறாங்க. யுத்தம் அப்படின்னு அப்படி கூட்டு போயிடுறாங்க, அப்படியே. அப்பதான் மாறு வேஷம் போட்டாங்க. நல்லதான் மாறு வேஷம் போட்டு சந்திக்கன்னு போய் ஒரு வழியா ஆயிஷாமா சந்திச்சிட்டாங்க. அவங்க தங்கி இருந்த பெண்கள் தனியா இருப்பாங்க, அதுல போய் சந்திச்சிட்டாங்க. யாரு கேட்டாங்க. அந்த மாதிரி அலின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம், நீங்க தான் உஸ்மானை கொள்றதுக்கு மாதிரி உதவி இருக்கீங்க, சிரியால பெரிய பெரிய பள்ளியாசம் மேல தொங்கிட்டு இருப்பாங்க. அமீர் யாரோடது? உஸ்மான் ரத்தம் தூய்ந்த சட்டையும் அவங்க வெட்டப்பட்ட விரலையும் தொங்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கோவம் வரும் எல்லாத்தையுமே, அலி இப்படி பண்ணிட்டாருங்க. அப்போ இந்த யுத்தத்தை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்ட்டு ஆயிஷா தந்து பேசுறாங்க, அலி இதை பேசுறாங்க. இந்த மாதிரி நான் கொல்லல, எனக்கு சம்மந்தம் இல்லை, நம்புங்க. நான் அவன்கிட்ட போய் நான் ஹசன் ஹுசேன் 2 பேரையும் பாதுகாப்பு நிப்பாட்டினேன் வீட்டுல. என்னோட வீரெல்லாம் கொண்டு போய் நம்ம வீரெல்லாம் கொண்டு நிப்பாட்டினேன் சுத்தியும். உஸ்மான் சொல்லிட்டாங்க, உஸ்மான் அவர் சொல்லிட்டாங்க, சகல தானே சொல்லிட்டாங்க, சகல ரசூல் அம்மா தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுல தான் பாத்திமா கல்யாணம் பண்ணிருந்தாங்க. உஸ்மான் ரசூல் 2 பேர்ல கல்யாணம் பண்ணாங்க. அதான் தின்னூரேன்பாங்க. ஒரு பொண்ணு இறந்தாலும் இன்னொரு பொண்ணு கல்யாணம் ரசூலா கொடுத்தாங்க. சொன்னாங்க, எனக்கு 100 பொண்ணு இருந்தாலும் உஸ்மானுக்கு ஒண்ணு இறந்தாரு நான் கொடுத்துட்டே இருப்பேன் ரசூல்லா. அப்போ அந்த மாதிரி எனக்கு சம்மந்தம் இல்லை, போய் நீங்க யுத்தம் செய்யறேன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க. ரசூல்லா கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்து கொண்டு வர்றதுக்கு. அதனால என்னால என் உயிர் ஒரு உயிர் பண்ண போகட்டும், யாரையும் செய்யக்கூடாது சொல்லி எங்க விலைக்கு வெட்டி விட்டாங்க. யாரெல்லாம் விடுதலை வேணுமோ அவங்களோட வாழை கீழே வச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ப மாட்டேங்கிறாங்க ஆயிஷாமா. இல்ல ஏன் அவங்க கோவப்படுறாங்கன்னா, உஸ்மான் கொல்லப்பட்டு 3 நாள் அந்த உடம்பு அங்கேயே கிடைச்சு, அவங்க வீட்டிலே கிடைச்சு, உடம்பு எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. யாரு? இந்துக்களா, கிறிஸ்தவர்களா, முஸ்லீம்கள், குலப்பாதி முஸ்லீம்கள் 1000 பேர், வெறும் 1000 பேர் தான். எடுக்க விட மாட்டேன்னாங்க, இங்கதான் கிடக்கணும். 90 வயசு அவங்க இறக்கும்போது, உஸ்மான் இறக்கும்போது, கொல்லப்படும் போது இங்கதான் கிடக்கணும் அப்படின்னு. அது அல்லாவோட உதவி எப்படி இருந்துச்சுன்னா,
வெளியூர் சேர்ந்த படையை வந்துருச்சு மதினாக்குள்ள. படைங்க வந்தா கொன்றுவாங்கன்னு சொல்லி இந்த 1000 பேர் என்ன பண்ணலாம், குழப்பவாதி அப்படி கூடுதல் உள்ள போய் சேர்ந்துக்கிட்டான். 1000 பேரும் அந்த படையோட போய் சேர்ந்துக்கிட்டான். யோகிய மாதிரி குழப்பம் எவ்வளவு மோசமா இருப்பான் பாருங்க. அதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும். எது குழப்பம் எது சரி அது இந்த காலம் மாதிரி பயங்கரமா இருக்கும். குழப்பம் தான் ரசூலா சொல்றாங்க. உண்மையாளன் வந்து பொய்ன்னு சொல்லுவாங்க உலகம். உண்மையாளன்னா இந்த உலகம் பொய்ன்னு சொல்லும், பொய்யான இந்த உலகம் உண்மையாளன்னு சொல்லும். இப்போ கூட அப்படிதான் சொல்றாங்க. யோகியன்டா அப்படின்பாங்க, உண்மையாளன்னா திருடன்டான்பாங்க. அது மாதிரி கேட்க மாட்டேங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆயிஷாமா என்ன சொல்ல மாட்டேங்க, அறிவு பயங்கர அறிவானவங்க, எது சொல்லும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அழிவுத ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ரசூல்லா ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க, இதான் வழி, வேற வழி இல்லை, சொல்லுங்க. கீழே நாட்டில் இருக்கக்கூடிய வெறி நாய்கள், கீழே நாட்டில் இருக்கக்கூடிய வெறி நாய்கள், கீழே நாட்டுடைய நாய்னா ராஜபாளைய நாய் இருக்கு பாருங்களா, அதை விட பெருசா புள்ளி மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாயும். அப்ப ஒரு 7 நாய் ஒரு பெண்ணை நோக்கி அது குலைக்கும் கடுமையா. ரசூல்லா அப்ப சொல்லிக்காங்க, பயன சொல்லியிருக்காங்க, குலைக்கும். அறிந்து கொள்ளுங்கள், அந்த பெண்களே மோசமானவள், பெண்களே மிக மோசமானவள். ரசூல்லா ரிவாய்ட் செஞ்சிருக்காங்க, ப்ரெடிக்ஷன் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ரசூல்லா முன்னாடி சொன்னது பின்னாடி நடக்கும். உஸ்மான் மௌத்தையும் முன்னாடி சொல்றாங்க ரசூல்லா, எப்படி ஷஹீத் ஆவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஊர்ல இருந்து 1000 பேர் வருவாங்க, இப்பெல்லாம் செய்வாங்கன்னு ரசூல்லா சொல்றாங்க, முன்னாடி சொல்லிட்டாங்க. ரசூல்லா இந்த உலகம் எப்போ ஆரம்பிச்சு, எப்போ கியாமத்தோட யார் சொர்க்கப்போ யார் வரப்போ எல்லாத்தையும் ரசூல்லா சொல்லிட்டாங்க, ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க, முன்னெடுப்பு செஞ்சுட்டாங்க. எம்பெருமான ஞானம். அப்ப சொன்னாங்க, அல்லது சொன்னாங்க ஆயிஷா மாட்டேன், கீழே தேசத்துடைய நாய்கள், வெறி நாய்கள் ஒரு பெண்ணை பார்த்து கடுமையா குலைக்கும். அந்த பெண்கள் மிக மோசமான ரசூலா சொன்னாங்க. அந்த நாய் உங்களை பார்த்து குலைச்சா இல்லைன்னு கேட்டாங்க. அந்த 7 நாய் உங்களை பார்த்து குலைச்சா இல்லையா? ஆமா ஆமா. புரியுதா பயனு? இப்ப என்ன சொல்றீங்கன்னா, தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கங்க, யுத்தத்தை நிறுத்திக்குவோம், என்னை வீட்டுல போய் சேர்த்துருந்தாங்க. படையை அனுப்பிச்சு அலுவலகம் அந்த ஐசாம மதியில கொண்டு வீட்டுல விட்டாங்க. வரலாறு இப்ப எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. ரசூல் எப்போ சொன்ன, எதுக்கோ சொன்னது, எங்க ஃபிட்டாது பாருங்க. ஆயிஷா எவ்வளவு பெரிய அறிவு, அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. புரியுதா பயனுது? புரிஞ்சா? அந்தரங்கமான விஷயம் புரியுதா? இது ஆன்மீகத்துடைய விஷயம். அப்படிதான் பின்னாடி நடக்கூடிய எப்போ நடக்கும் சொல்லுவாங்க, எப்போ நடக்கூட சொல்லுவாங்க. ரஃபீபா அது மாதிரி பல முறை சொல்லியிருக்காங்க, பல விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ஒரு தீபாவளி வியாபாரம் இல்லை என் கடையில நடக்குது. எனக்கு நானும் காய்ச்சா மயங்கி போய் விழுவுறோம், கடையில பசங்க மயங்கி போய் விழுவுறோம். சுத்து மயங்க வஞ்சாடா இல்லையாடா, சுத்தி விழுவுறோம். தீபாவளி வியாபாரம் பணம் சேர்த்து பாக்குற, என்ன 4000 தான் இருக்கு, என்ன 4000 தான் இருக்கு. என்னடா அது, கடையில் இருக்க அண்ணன் முடியல, மயங்க கிடைக்கிறாங்க 4 பசங்க. 8 மணி ஆச்சு, முடியலங்கப்பா. கார்ல இருந்து இறங்குறாங்கப்பா, ஓமினி கார் வாடகை எடுத்து இறங்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க, வாங்க அடனே என்ன சார் எதிர்பார்க்கல அப்படி உட்காந்துங்க. காருக்கு வாடகை கொடுக்கணும், காசு வச்சிருக்கீங்களா? இருக்குப்பா, 500 கொடுத்துருப்புங்க. 500 கொடுத்து கவனிச்சு உட்காந்துட்டாங்க. சரி பண்ணீங்க, அப்படியே சுத்தி பார்த்துருவாங்க, போங்க அப்படின்னா சுத்தி பார்த்துருவாங்க அப்படின்ட்டு கடையில் உட்காந்துட்டு, நான் கடையில் இருக்கேன். சரி அப்படியே போயிட்டு வாங்க கிளாஸ்ல போயிட்டு அப்படியே 1 மணி நேரம் வரணும் நான் கடைக்கு. கண்டிப்பா 1 மணி நேரம் கடைக்கு வந்தோம். உட்காந்துங்க, டீ வாங்குவோம், டீ சாப்பிட்டேன் எல்லாமே. டீ இருக்கா இங்க? அப்ப காய்ச்சத்தா எவ்வளவு பாருங்க, காஜா அப்படிதான் சொல்லுவாங்க, காஜாத்தா பாவா, காஜா என்ன 27 ரூபா இருக்கு, நாளைக்கு பாட்டில கொடுத்துடலாமா, போதுமா உட்காரவா அப்படின்னாம்பா. இல்லை போதும்பா. சரி அப்படின்னு கிளம்பிட்டாங்களா? கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் நானும் காஜாவும் சந்திக்கிறோம். இவன் இடையில ஃபோன் பண்ணி அழுதுருக்கான் பாவட்ட, ரொம்ப வறுமையா இருக்கு, கஷ்டமா இருக்குவா. ஏன்னா அதெல்லாம் சிந்திக்க மாட்டேன், ஒன்றும் முடியல பாவா அப்படின்ட்டு. வியாபாரமே இருக்காது. அப்ப பாவா சொன்னாங்க, நாம இப்படிலாம் இருந்தோமா நீங்க நினைப்பீங்க, ஒரு காலம் வரணும், ஒரு நாள் வரும் சொன்னாங்களாடா, நாம இப்படிலாம் இருந்தோமா நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னாங்க.
சொல்லி எப்போ சொன்னாங்க? 2001 2002 சொன்னாங்கப்பா. எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாக்குறீங்கல்ல. ஆன்மீக பெரும் வார்த்தை வெல்லும், வார்த்தை கொல்லும். அவங்களுடைய பவர், ரஃபீக் பாபாவுடைய ஆன்மீக அந்தஸ்து யாருமே நிர்ணயிக்க முடியாது. எளிமையா இருப்பாங்க. ஆன்மீகத்துல ஒருத்தர் மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்காருன்னு எப்படி நிர்ணயிக்கிறது? கேள்வி. ஆன்மீகத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்காரியா, பயங்கரடா அவரு, என்ன சூஃபிடா, என்ன ஞானிடா, எப்படி பாக்குறது? என்னமா ட்ரெஸ் பண்ணிருக்காரு, எவ்வளவு பாசி போட்டிருக்காரு, எவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு, என்ன மாதிரி உட்கா அடிக்கிறாரு, என்ன மாதிரி அசா வச்சிருக்காரு, எவ்வளவு கம்பீரமா டக்குறாரு, 7 அடி இருக்காருடா, பார்க்கும்போது பயமா இருக்கு. கையில பாரு 20 மோதிரம் போட்டுருக்காரு பாரு, ஒவ்வொரு மோதிரம் டிசைன் டிசைனா இருக்கு. இதெல்லாம் அந்தஸ்தா அப்படின்னா அதுவா? இல்ல ஆன்மீக பெரியார், ஓடாங்க ஓடாங்க, என்னடா சொல்லியா சரிடா செத்துருவாடா, சரியா செத்துருவியா, ஏஆர்எஸ் பாபா இருக்காரு, உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க சென்னையில. அப்ப பயத்துக்கு பாபா பயப்படு, என்கிட்ட பயத்தோட செத்துருவே அப்படின்னாரு. அப்படியே அந்த பவர் சொன்னாங்க. இப்படிலாம் இருக்காங்க. சரி சரிபா சரி பாபா அப்படின்ட்டாங்க. நண்பர் எல்லாம் நண்பர் ஜாலியா இருப்பாங்க, செம்ம ஜாலியா இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அந்தஸ்தா அப்படின்னா, நம்மளை சந்திக்கக்கூடிய சக மனிதர்களை நாம ட்ரீட் பண்ற விதம், அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம அவங்களை எப்படி கண்ணியப்படுத்துறோம், அதுதான் ஒரு ஆன்மீக அந்தஸ்தை நிர்ணயம். ரஃபீக் பாபா ஒரு சின்ன பேப்பரை வாங்க எப்ப தந்தீங்க அப்படிதான் பேசுவோம். அவங்க போடா வர சொல்ல பார்த்தே இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் போடான்னு சொல்லி வாடான்னு சொல்லியிருக்காங்க. அது நாங்கெல்லாம் பார்த்தோம் ஒரு கல்யாணத்துல, ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க. ஆமா, அது வேணப்போ அது எளிமையா இருப்பாங்க. பெரிய பாசி போட்டுக்க மாட்டாங்க, சாதாரண பனியும் போட்டிருப்பாங்க, துண்டு போட்டிருப்பாங்க. இதே போலதான் ரசூல்லா நடந்து வருவாங்க. ரசூல்லா மதினால குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுருக்கலாம் நின்று ரசூலா வர்றாங்க. நம்ம சலாம் சொல்லிடணும் முதல்ல ரசூலா. குழந்தைங்க பாருங்க, அந்த சூழல் பாருங்க, வளரக்கூடிய சூழல் என்ன அடிக்கிறது, அதுதான் வரும். வெயில்ல பெரிய நெருப்பெரிய இது பண்ண ஜுவாலி அடிக்கும். சரியா, நல்ல மனம் வருது, மனம் வாசி வீசும். ரசூலா வர்றாங்க, சலாம் சொல்லணும், குழந்தைங்களாம் அப்படியே துடிச்சுக்கிட்டு நிற்குமா. ரசூலா அஸ்ஸலாமு ஹபீபி ரசூலா சொல்றாங்க. போச்சுரா, நாளைக்கு யார் சொல்லலாம், உங்க யார் சொல்லலாம், என்ன சின்ன வருத்தப்படுறீங்க? இல்ல சார் நாங்க சொல்லலாம்னு நீங்க சொல்லிட்டீங்க, சரி அடுத்த சொல்ல நீங்க சொல்லுங்க அப்படிமா. அது மாதிரி ரஃபீக் பாபா எல்லா குழந்தைங்களும் ட்ரீட் பண்ணாங்க. போங்க வாங்க, அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க. பெரம்பூர்ல இருந்து ஒருத்தர் நண்பர் சந்திக்க வந்தார் கடைக்கு. ரவின்னு ஒரு நண்பர், ரவி இல்ல வேற ஏதோ பேர் மறந்துட்டேன். ஏதோ உடம்பு சரி, குழந்தைங்க ஏதோ உடம்பு சரி, கூட்டு போயிருந்தோம் பாவட்ட. ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா, அவர்கிட்ட சொன்னாங்க, அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அவர்கிட்ட விஷயம் சொன்னாங்க, ஷாக் ஆயிட்டார். அதுதான் நடந்துச்சு, அதான் நடந்துச்சு. இது போன்று உள்ளங்க நெல்லிக்கறி, ஆனா எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. இதுதான் ஆன்மீக அந்தஸ்து. எளிமை, அன்பு, அமைதி, அடக்கம், பாவம் 3 விஷயம் சொல்றாங்க. அகில இந்திய முஸ்லீம் கட்சியுடைய அந்த பைலா எழுதும் போது எல்லாம் ஒண்ணு சொன்னாங்க. இல்ல இல்ல, அன்பு, அமைதி, அடக்கம் போடுங்கன்னாங்க. இப்ப நாம என்ன போட்டிருக்கோம்? பி பிரேவ் பி போல்டு நாம போட்டிருக்கோம். பி பிரேவ் பி போல்டு நம்ம எழுதிருவாங்க, நம்ம இதுல போட்டிருக்கோம். இதுல ஸ்ரீகால்ல. ஆமா, அன்பு, அமைதி, அடக்கம் ரஃபீக் அந்தஸ்து. அவங்க பக்கத்துல நெருங்க முடியாது, நெருங்கி போய் இருக்க முடியாது. போய் மேக்சிமம் ஒரு 40 நாள் இருக்கலாம் கூட. அப்புறம் அவங்க நம்ம ஷேதுன்னு ஏத்துக்கிட்டும் போது அவங்க சில விஷயங்கள் செய்ய சொல்லுவாங்க, சில விஷயம் பாவ செய்ய சொல்லுவாங்க, அமல். அப்ப யாருமே இருக்க முடியாது, தெரிச்சிருவாங்க. பாவாட்ட நாங்க பையத்து வாங்கும் போது பாவாட்ட இருந்த பீர்பாய்கள் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட பீர்பாயில் இருந்தாங்க. பெரிய பெரிய கோட்டீஸ்வரம், பெரிய பெரிய ஆள் ஒருத்தனும். மலை, நாங்கெல்லாம் பக்கத்துல போக முடியாது. பாவோட கடைசி தரத்துல பீர்பாயின்னு 4-5 பேர் தான் இருந்தாங்க. எல்லாம் விட்டு போயிட்டாங்க. எல்லாம் போன சும்மா போல கண்ணா பேர் திட்டினாங்க, இன்னையோட திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படிக்கான்னு தெரியல, ஃப்ராடுமாங்க பாவை. இது ஆன்மீகம். நீங்கள் நம்மள எப்படி சொல்ல தெரியல எனக்கு, அதெல்லாம் பாவம் தெரியும் எனக்கு. இப்படி சொல்ல இல்லை, இன்னும் அப்படியே இருப்பீங்களா? இல்ல நான் வேற வித்தியாசமா பீர்பாயில். நீங்க நல்லவங்க, அந்த பீர்பாய் மாதிரி இல்ல, ரஃபீவா பீர் மாதிரி இல்ல.
ஏன்னா நாம சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, அதனால அப்படி இருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா கோபதம் வந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் மாறிக்கிறீங்க, ஆனா மாறணும், ஃபுல்லா மாறணும். யார்கிட்டையும் மாறவே இல்லை. பாவ சொல்லுவாங்க, வானம் சிவப்பாயிருச்சு, ரோடு வந்து வெள்ளையாயிருச்சு, கார் விடுற புகை வந்து மஞ்சளா இருக்கு, இதெல்லாம் நம்பலாம். ஒரு மனுஷனோட குணம் மாற்றி நம்ப முடியாது. ஒரு அமானியத்தை ஒப்படைச்சு நடத்துங்க அப்படின்னா, நான் போல நீ போல நான் நடத்துறேன் நீ நடத்தல, வறுமையில கிடக்குறீங்க அப்படின்னா பாவ கொடுக்குறான். செய்ய மாட்டேன், போக மாட்டேன். முன்னாடியே சொல்றது, ஷேகிட்ட ஏத்து பேசுறே கழுதுன்றாங்க. அவன் கழுதுன்னாங்க. ஷேக் பேசும் அமைதியா சொல்ல கேட்டு அமைதியா கேட்க தலை மட்டும் தான் இருக்கும். காலையில ஷேகிட்ட போய் காது தான் கொடுக்கணும். பாவ சொல்லுவாங்க, காலையில ஷேகிட்ட போய் காது தான் கொடுக்கணும். ஒரு பெரிய சாபி இருந்தாங்க, ரசூலோட சாபி தோழர். அவங்களுக்கு மௌத்து நெருங்கிச்சு, நல்ல பேரு. அவங்க தன் பையனை கூப்பிட்டு, அவங்க சாபி பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, அழுதாங்க, ஏன் தழுவுறீங்க அப்படின்னு பையன் கேட்டாங்க. பெரிய சஹாபி யாருக்கும் ரசூலோட 20 வருஷம் கூட இருந்தவங்க. இல்லத்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்லுங்க. கபூர்ல போய் அடக்கம் பண்ண உடனே ரசூல்லா காட்டுவாங்களாம். அவங்க இல்ல உமர் முனாஸ் இல்ல, வேற. உமர் முனாஸ் சொன்னாங்க பையன்ட்ட, அப்போ நான் ரசூலா பார்த்தது இல்லத்தா அப்படின்னு சொல்றாங்க. கல்லங்கிட்டேன், ஏன் என்னத்தான் சொல்றீங்க, நான் குனிஞ்சே தான் இருப்பேன், அவங்க பார்த்தா பயமா இருக்கும், என் கல்வியில நடமுன்னா. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. 20 வருஷம் இருந்தாங்க அமர் முன் ஆசை. ஆன்மீகம் பாருங்க எவ்வளவு பயங்கரமான தசவுஃப். அது மாதிரி ரஃபீபாடையும் நீங்க பார்க்க முடியாது. நீங்க போய் ரஃபீபா சபையில உட்காந்தீங்கன்னா எல்லாத்தாலையும் குடிஞ்சா உட்காந்துருக்கும். எவனா நூந்து உட்காந்துருப்பாடா, எந்த பேர் நூந்து வர மாட்டான். எவ்வளவு ஒரு போலீஸ் சரி குளிர்ந்தா உட்காந்துருப்பான், ஏதோ உட்காந்துருப்பான். அது ஏன்னு தெரியாது. அல்லாவுடைய வலிமை, தசவுடைய வலிமை. எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாத்தையும் வாங்கினாங்க பாவட்ட இருந்து. காசு, பணம், பொருள், மனைவி, பொண்டாட்டி, பிள்ளைக்கு வேலை, அதுக்கு இதுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. 100%, 1000% அனுபவிச்சாங்க பாவட்ட. போனு தான் பாவ, போன் கையில வச்சுட்டே இருப்பாங்க, கழுத்துல இதுல காதுல வச்சுட்டே இருப்பாங்க. 4 போன் இருக்கும். வயர்லெஸ் போன், கார்லெஸ் போன், அந்த போன் இந்த போன் வந்துட்டே இருக்கும். சாப்பிட மாட்டாங்க, 7 மணி தான் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் பேசின பீர்பாயை தூக்கி போட்டான், பிராடுன்ட்டான், போயா அப்படின்ட்டான். நாம எப்படி இருக்க போறோம்?